தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களிடத்திலே கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் அல்லவோ லிபனோன் செழிப்பான வயல் வெளியாக மாறும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, வறண்டு போயிருக்கிறதான உங்கள் வாழ்க்கை, தோய்ந்து போயிருக்கிறதான உங்கள் குடும்பங்கள், உணர்வற்று இருக்கிறதான உங்கள் தொழில்கள், ஒன்றுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான உங்களுடைய ஆசீர்வாதங்கள், இவைகளிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே, இந்த நேரத்திலே அது புறப்பட்டு வருகிறது. வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். லீபனோன் வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எப்படின்னா, கொஞ்சம் நேரத்திற்குள்ளே, கொஞ்ச நேரத்தில் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னும் கொஞ்ச நேரம் தான்ப்பா, இன்னும் 10 நாட்கள் தான் இந்த வலி, இன்னும் 3 நாட்கள் தான் இந்த வேதனை, இன்னும் இன்று 3 மாதங்கள் தான், அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் வறண்டது மாறும், வயல்வெளியாய் மாறும். எழுதி வைத்துக்கொள், எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். லீபனோனே, லீபனோனே, நீ வறட்சியாக்கப்பட்டு இருக்கிறாய், வறண்டு போயிருக்கிறாய். உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் வறண்டு போயிருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், 10 நாள் தான் இந்த சோதனை, 3 நாட்கள் தான் இந்த வேதனை, அங்கே 3 மாதம் அளவும். அப்போது வேதத்தில் பல நம்பர்ஸை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கூட பேசுகிறார். இன்னும் 3 மாதத்துக்குள்ளே, 10 நாட்களுக்குள்ளே, 3 நாட்களுக்குள்ளே சில காரியங்கள், சில சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை தந்து, கொஞ்சம் நேரத்தில் தானே வறண்டவைகளை கர்த்தர் மாற்றி வயல்வெளியாய் கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். கர்த்தர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தை துளிர்க்க பண்ணுவார். அதை உங்களுடைய கண்கள் காணும். பெற்றுக்கொள்ள இயலாத பல காரியத்தை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் அதை உங்கள் கரத்திலே கொடுக்க விரும்புகிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன் என்று சொல்லி பெற்று கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், லீபனோனே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே அல்லவோ தேவனாகிய கர்த்தர் உன் வறட்சியை மாற்றி வயல்வெளியாய் கர்த்தர் அதை கட்டளையிடுவாராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகள், வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு போன அனுபவங்கள், அதை கர்த்தர் கொஞ்ச நேரத்தில் தானே அதை மாற்றி கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதை உங்களுடைய கண்கள் காணும். God bless you. God bless you.